இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ட்ராய் தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ட்ராய் என்று அழைக்கப்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் டெலிகாம் விதிகளில் பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளது. இந்த விதிகள் ஒட்டுமொத்த டெலிகாம் கஸ்டமர்களுக்கும் பொருந்தக்கூடியது. வாய்ஸ் கால்கள், எஸ்எம்எஸ்கள் தொடங்கி 10 இலக்க மொபைல் நம்பர் வரையில் விதிகள் வந்துள்ளன. இனிமேல் டெலிகாம் விதிகள் அடியோடு மாறி இருப்பதை இது உறுதிப்படுத்தியிருக்கிறது. அப்படி என்ன விதிகள் வந்துள்ளது, இதனால் என்ன மாறப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஸ்பேம் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்க்கான விதிகள். இனிமேல் எந்த ஒரு முன் விருப்பப்பதிவு இல்லாமலேயே ஸ்பேம் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்களுக்கு எதிராக கஸ்டமர்கள் புகார் செய்ய முடியும். இந்த புகாரை 3 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தது. ஆனால் தற்போது 7 நாட்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 7 நாட்களுக்கு புகார் அளிக்க முடியும். இதில் புகார் எண், அனுப்புனர் எண், தேதி போன்ற விவரங்கள் இருக்க வேண்டும். இந்த புகார்களை அளிக்க ஏதுவாக சேவை வழங்குநர்கள் அவர்களது மொபைல் ஆப் அல்லது வெப்சைட் மூலம் வழிவகை செய்து கொடுக்க வேண்டும். அதேபோல் ஸ்பேம் கால்கள் பதிவு மற்றும் எஸ்எம்எஸ்களை கஸ்டமர்களின் அனுமதியுடன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்படி மொபைல் ஆப்கள் இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த புகார்களை விசாரணை செய்ய வேண்டிய கால அவகாசம் 30 நாட்களாக இருந்தது. இப்போது 5 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் போன்ற டெலிகாம் ஆபரேட்டர்கள் ரியல் டைம் ஸ்பேம் டிடெக்ஷன் மூலமாக ஸ்பேமர்களை கண்டறிய வேண்டும். அணிபாட்கள் மூலம் போலி எண்களை பதிவு செய்து கொள்ளலாம். டெலிகாம் கஸ்டமர்களுக்கு கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்களை அனுப்ப விண்ணப்பிக்கும் போது அந்த அனுப்புனரின் பிசி கால் வெரிஃபிகேஷன், பயோமெட்ரிக் அங்கீகாரம், டெலிமார்க்கெட்டர் பதிவு, அனுப்புனரின் மொபைல் நம்பர், லிங்க் உள்ளிட்டவற்றை டெலிகாம் ஆபரேட்டர்கள் உறுதி செய்ய வேண்டும். மீறுபவர்களை கண்டறிந்து எடுக்கப்பட்ட புகார்களை பதிவு செய்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதையிலான முக்கிய அறிவிப்பு. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கால்கள், ஸ்பேம் எஸ்எம்எஸ் வந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைம் 7 நாட்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குது, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு TAFCOPன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே TAFCOP.centralsathi.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு 10 டிஜிட் மொபைல் நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கேப்சா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து கேப்சா வேலிடேட் ஆன பிறகு வெல்கம் சொல்லி உங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அதற்கு உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணினா மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இன் யுவர் நேம் சொல்லி 2ன்னு சொல்லி ஷோ ஆகுது. என்னுடைய ஆதார் கார்டு பயன்படுத்தி 2 சிம் கார்டு வாங்கியிருக்கிறதால 2ன்னு சொல்லி ஷோ ஆகுது. நீங்கள் 3 சிம் 4 சிம் வாங்கினீங்கன்னா அதோடைய கவுண்ட் ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் ரெக்வஸ்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருடைய ஃபஸ்ட் 2 டிஜிட் நம்பர், லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் ரெண்டுமே வந்து ஷோ ஆகும். இதன் மூலமாக உங்கள் ஆதார் கார்டு மூலமாக எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இது உங்களுடைய நம்பர் இல்லைனா நாட் மை நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த நம்பர் தேவையில்லைனா நாட் ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் செக் மட்டும் பண்ணிக்கிங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத நம்பராக இருந்தால் நாட் மை நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணால் அது டீஆக்டிவேட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட ஆதார் கார்டு மூலமாக எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.